நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியருடைய 27/4/2024 டியர் வந்து 1 மணி ட்ரா பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நாளைக்கு சனிக்கிழமை என்ன மாதிரி நம்பர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டாக நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த 3 ட்ரா நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்துச்சு. சரிங்களா? 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இந்த 3 ட்ரா வந்துச்சு இல்லையா ஒரே மாதிரி. அப்போ நான் என்ன சொன்னேன்னா 8 மணி ரிசல்ட்டு இதை விட கொஞ்சம் ரொம்பவுமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பரை தான் வந்து அமையும். ஏன்னா எனக்கு தெரியும் நல்லாவே 8 மணி ட்ரா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து 6 மணி ஷோ டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சுன்னா 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயும் போல் நார்மலாக வந்துடும். ஆனால் 3 ட்ரா ஒட்டுக்க வருது அப்படி 3 ட்ரா ஒரே மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரா வந்து ரொம்பவுமே அதான் 8 மணி ட்ரா வந்து ரொம்பவுமே டஃப்பாக தான் ஒரு நம்பர் வரும். அதில் மாற்றமே இல்லை. நமக்கு அதுதான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 333 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. சரிங்களா? நம்ம தான் சொன்னோம் கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பர் எதுலேயுமே மேட்ச் ஆகாமல் ஒரு நம்பர் வந்து விழுகும் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நமக்கு எந்த நம்பரோடையும் மேட்ச் ஆகாமல் ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சு. சரிங்களா? எப்போயுமே வந்து ஒரு ஃபார்மெட்டு மாறுது அப்படின்னா இந்த மாதிரி 3 நம்பர் கிடைக்கும். 333 இருக்கும், 888 இருக்கும், 111 இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரொம்பவுமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் வந்து விழுகும். அதுதான் வந்து டியர். அப்படி டியரில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த ட்ரா நமக்கு டோட்டலாகவே மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். டோட்டலாகவே நமக்கு அந்த ஃபார்மெட்டே இந்த ஒரு 15 நாள் அடிக்கப்பட்ட ஃபார்மெட்டே டோட்டலாகவே மாறும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. அதனுடைய அறிகுறி தான் இந்த மாதிரி நமக்கு வித்தியாசமாக ரொம்பவுமே இப்போ ஒரு நம்பர் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒரு 15 ட்ராவுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும். திடீர்னு ஒரு ஜருக்கு அடித்து வித்தியாசமான நம்பர் வந்து விழுகும். அப்படி விழுந்துச்சு அப்படின்னா டோட்டலாகவே மாறப்போகுதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு நாலுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் வரும். இப்போ 8 மணிக்கு நம்பர் இங்கே வந்துருச்சுங்க. நாலுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படின்னா பார்க்கலாம். என்ன மாதிரி நம்பர் ரொம்பவே கொஞ்சம் டஃப்பான நம்பர் தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 2 ட்ராவிலே போகலாம், இல்லை 8 ட்ரா வரைக்கும் நீடிக்கலாம், இல்லை 10 ட்ரா வரைக்கும் நீடிக்கலாம். ஆனால் இருந்தாலும் நாளையிலேருந்து ஒரு 2 ட்ரா டஃப்பாக தான் வரும், ரொம்ப டஃப்பாக வரும். பார்ப்போம். நமக்கு நாளைக்கு திரும்ப வந்து நமக்கு பழைய மாதிரியே நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாறி தான் வரும். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் நம்மளோட கண்டுபிடிச்சிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு 2 ஃபார்மெட்டு கொடுக்குறேன்ல, 2 ஃபார்மெட்டு கொடுக்குறதுனால உங்களுக்கு வின்னிங் இருக்குது. ஒரு ஃபார்மெட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் வின்னிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் மாறி தான் வரும். சரிங்களா? 2 ஃபார்மெட்டு கொடுக்குறதுனால கட்டாயமாக உங்களுக்கு வின்னிங் வரும். 2 நம்பர் கொடுக்குறதுனால, அதாவது ஏ போல் 2 நம்பர், பி போல் 2 நம்பர், சி போல் 2 நம்பர் கொடுக்குறதுனால கண்டிப்பாக மேட்ச் ஆகிரும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த 3 ட்ரா என்ன நம்பருங்க? 3 ட்ரா எப்பயும் பார்ப்போம் இல்லையா? அந்த 3 ட்ரானா 73, அதே மாதிரி 479 இது ஒரு ட்ரா. அதே மாதிரி அடுத்து 27, 747. சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரா வந்து 26, 333. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய எப்போயுமே கொடுக்கக்கூடிய இந்த 3 ட்ரா. சரிங்களா? இந்த 3 ட்ரா வச்சு நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 27ஆம் தேதி இல்லையா? 27ஆம் தேதி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க, என்ன மாதிரி நம்பர்களுக்கு ஆட்டம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம். சரிங்களா? கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 1 மணி ஷோக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை திரும்ப ஒரு 3ஆம் நம்பர் வந்து விழுந்துருங்க. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 3ஆம் நம்பர் வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கே நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் வந்திருக்க வேண்டியது, 3 7ஆம் நம்பர் வந்துச்சு, ஒரு 7ஆம் நம்பர் வந்திருக்க வேண்டியது வரல. பட் இருந்தாலும் நாளைக்கு ஒரு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும். ஏன்னா அதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு இல்லையா? அப்போ வந்து இனிமேல் வந்து எப்படி வரும்னா இது வரைக்கும் வச்ச ஃபார்மெட்டு கணக்கு வராது. இனிமேல் வந்து இந்த 3ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பித்து இனிமேல் புதுசாக நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க. சரிங்களா? காம்பினேஷன் நம்பர் வேறு மாதிரி வரும். இப்போ 47 77 வந்துச்சு இல்லையா? அதை விட டோட்டலாகவே மாறி வரும். சரிங்களா? 73 36 46 இந்த மாதிரி டோட்டலாக காம்பினேஷன் நம்பர் மாறிடும். அப்படி காம்பினேஷன் நம்பர் மாறினா என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு காம்பினேஷன் நம்பர் மாறுது அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு அப்பு ஒரு டவுன் அப்படி தான் வரும். சரிங்களா? ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் அப்படி தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு ஏ போர்டில் 3 கொடுத்துருக்காம அதே மாதிரி 9ஆம் நம்பர் வரும். சரிங்களா? இந்த 2 நம்பருக்கான ஃபார்மெட் 2 ஃபார்மெட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பராக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி எனக்கு 9ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 9ஆம் நம்பர் நாளைக்கு திரும்ப கொண்டாந்து வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க. நீங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 479 கொடுத்துருக்குறாங்களே, நீங்கள் அந்த நம்பரை கணக்கு வச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னா கிடையாது. இந்த நம்பருக்கும் இப்போ அடிக்கப்பட்ட 333க்கும் எந்த விதமான கனெக்ஷன் கிடையாது. டோட்டலாக இந்த நம்பரோட நின்று போயிடும். இந்த நம்பரோட ஃபார்மெட் கணக்கே நின்று போயிடும். ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா இந்த நம்பருடைய கால்குலேஷன் வேரியேஷனில் தான் கொண்டு வரோம். இந்த 333லேருந்து கொண்டு வரோம். சரிங்களா? ஆனால் இந்த 3 நம்பரும் அதுக்கு
வச்சுருக்கோம், சப்போர்ட்டிவ் வச்சுருக்கிறோம். இந்த ரெண்டு ட்ராவையும் நம்ம சப்போர்ட்டிவ் வச்சு தான் கொண்டு வரோம். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு இந்த 3 இப்போ வந்து இந்த 3 ட்ரா வருது. நம்ம எப்போயும் 3 ட்ரா பார்க்குறோம்ல, இந்த ட்ராவுக்கு இந்த 3 நம்பருமே நமக்கு ஒத்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 நம்பருமே ஒத்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 2 நம்பர் பாருங்கள், டோட்டலாகவே மாறிடுச்சா, 333 மாறிடுச்சா. இப்போ இந்த 333லேருந்து தான் நீங்கள் அடுத்த 3 ட்ரா வந்து அடுத்த 3 ட்ரா இந்த ட்ராவிலேருந்து வருதா, இப்போ அடுத்த ட்ரா வந்து 7 தான் அப்படி வருதா. எடுத்தாலும் மேட்ச் ஆகாது, எதுலேயுமே மேட்ச் ஆகாமல் தான் வரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு தனி கணக்குங்க. அது உங்களுக்கு புரியாதுங்க. ஒரு பெரிய சாஃப்ட்வேர் பையாக போயிட்டுருக்கோம். அது மாதிரி வந்தால் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அதனால் இந்த கணக்கு ஏதாவது 333 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலே இருக்க 479, அதே மாதிரி 747, இந்த 2 நம்பருக்கும் இதுக்கும் மேட்சே ஆகாது. சரிங்களா? மேட்சே ஆகாது. அது போக அதில் இருக்கிற கணக்கு இதுக்கு வரவே வராது. ஆனால் இந்த 333 வச்சு தான் இனி வந்து அடுத்த ஒரு 15 ட்ரா 10 ட்ராவுக்கு நம்ம கணக்கு எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 3 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டோம். ஏன்னா எதுக்கு நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க குழப்பற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, குழப்பலை. நான் இது வரைக்கும் இதுலேருந்து கண்டுபிடிச்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ட்ரா எப்படி ஆடுறாங்கிறத கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக போட்டுட்ருக்கோமா, 6 மாதத்தில் இவ்வளோ விஷயத்தை நம்ம தான் கேதர் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி நம்பர்கள் இதில் ஆடுறாங்க அப்படிங்கிறது, என்ன மாதிரி நம்பர்கள் வருதுங்கிறது நம்ம மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுறோம். அதாவது நீங்கள் 8 மணி ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய வேரியேஷன் புரியும். 8 மணி ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது டியரில் 8 மணி ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 ட்ராக்கு இடையில வித்தியாசமான ஒரு நம்பர்கள் வந்து விழுகும். 8 ட்ராக்கு ஒரு 4 ட்ரா மொத்தத்தில் ஒரு 5 ட்ராவே வைங்களேன். 5 ட்ராவுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு நம்பர் கிடைக்கும். ரொம்ப வித்தியாசமான நம்பர் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து இந்த 8 மணி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வர நம்பரில் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அந்த திடீர்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் சி போர்டில் ஒரு நம்பர் வந்து வித்தியாசமான நம்பர் வரும். அதுக்கப்புறம் கீழே உள்ள நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், நான் சொன்னது பொய்யா இல்லைன்னு. அதே மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அது டியரோட எப்பயுமே உள்ள பாணி. சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுற நம்பர் என்னங்க, பி போர்டில் என்னங்க அப்படின்னு கேட்டேன். பி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கும். எதனால் அங்கே 2ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3க்கு 2ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 3க்கு 2ன்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா 3க்கு 0ன்னு வரும். சரிங்களா? 3க்கு 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பருக்கு 0 வரணும். அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, சீபோர்டு எனக்கு 7ஆம் நம்பர் டவுட் இல்லை. 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீபோர்டில் 7ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஷியூராக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது. 7ஆம் நம்பர் பார்க்கலாம். இருந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3க்கு 7ங்கிறது வரும். பார்ப்போம், வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன கொடுக்குறோன்னா, ஏற்கனவே 477ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 479ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நம்ம கணக்கில் வச்சு எடுக்கவே கிடையாது. அந்த நம்பரை நம்ம இதில் சேர்க்கவே கிடையாது. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அது 333 வந்துட்டனாலே உங்களுக்கு வேறு டோட்டலாகவே மாறப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ட்ராவுடைய கான்செப்டே மாறிடும். டோட்டலாகவே மாறும் பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், அதிகமாக 0 வைப்பாங்க, 1ஆம் நம்பர் வைப்பாங்க. பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த ட்ரா பாருங்களேன், உங்களுக்கு அப்படி தான் வரும். சரிங்களா? நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு இப்படி தான் வருது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6ஆம் நம்பர் சி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. வந்துச்சுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வரணும். ஏதாவது 906ன்னு வரணும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 327ன்னு வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சொல்கிறோம்னா திரும்ப 8 மணி ரிசல்ட்டு மாறிடுச்சு அப்படின்னாலே நமக்கு டோட்டலாகவே மாறிடும். நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி மாறும். சரிங்களா? அடுத்த ட்ராவலேருந்து கொஞ்சம் மாறும். கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டக்குன்னு வச்சு வின்னிங் வாங்க. எப்போயுமே அப்படி தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நல்லா தான் டக்குன்னு உங்களுக்கு செட். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு 2 ஃபார்மேட் கணக்கு கொடுக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். பட் அவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு ஃபார்மேட் தான் வரும். அதனால தான் நம்ம பாஞ்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லேசாக வின்னிங் நம்பர் வராத மாதிரி தான் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? பார்ப்பேன் நாளைக்கு எப்படி வருதுங்கிறதையும் பார்ப்பேன். தான் ஓப்பனாக உண்மையை சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து பொய்யெல்லாம் சொல்கிறதே கிடையாது. உங்களுக்கு வருங்க, நீங்கள் போடுங்கன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா எனக்கு டோட்டலாகவே மாறும். எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மாறும். பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். வந்துச்சுன்னா கூட நாளைக்கு அருமையான வின்னிங். இப்போ இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு
இந்த ட்ராவில் எனக்கு ஒரு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சது 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை மீறி வரதா 2ஆம் நம்பர் வரணும். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்படி தான் கிடைக்கிது. கொஞ்சம் சி போர்டு 7ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் திரும்ப போட்டு பார்த்த வரைக்கும் 7ஆம் நம்பர் திரும்ப கிடச்சிது. அதனால் கொடுக்குறேன். சி போர்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர்றது. இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.